ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹோம் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 1. இன்னைக்கு தான் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து பசங்களுக்கெல்லாம் முடியுது. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம ஊருக்கு கிளம்பணும். அதனால காலையிலேயே வாழைப்பூ பிரியாணி செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சாச்சு. அவங்க 12:30க்கு வந்துடுவாங்க. 12:30க்கு வந்த உடனே அவங்கள சாப்பிட வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலி வாழைப்பூ பிரியாணிங்கிறதுனால அவங்க 2 பேர்த்துக்குமே பிடிக்கல. அதனால மிச்சம் இருந்த சாப்பாட்டு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா சாப்பிட வச்சு கொடுத்துக்கலான்னு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போகிற வழியில் அவங்க ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டே ஒரே ஜாலியாக வராங்க. ஊருக்கு 10 days ஹாலிடேங்கிறதுனால அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. நமக்கும் இங்கே பெங்களூரில் வச்சு அவங்கள சமாளிக்கவே முடியாது. அப்படியே போகிற வழியில் ஆந்த வேலையே ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆஹான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே பால்கோவா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் போய் பால்கோவா வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரசகுல்லாவும் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் பசங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நிறைய அது வேணும் இது வேணும் ஒரே ஆசை அவங்களுக்கு. அதையெல்லாம் பார்த்த உடனே பட் அவங்களுக்கு ஸ்வீட்ஸே சேராத. ஸ்வீட் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிக்கும். அதனால ஸ்வீட்ஸ் பெருசாக பால்கோவா ரசகுல்லா தர எதுவும் வாங்கலை. அதனால அவங்க கோவமாக வந்துட்டு இருக்காங்க, அவங்க கேட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம அடுத்து கிருஷ்ணகிரி வந்தாச்சு. ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 3 hours தான் ஆகும். கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரியிலேருந்து 1.5 hourல நம்ம ஊருக்கு போயிடுவோம். ஸோ போகிற வழியில் தான் அம்மா வீடு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு போவோம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆக்சுவலி எங்கன்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவும் மாடு மேய்க்க போயிட்டாங்க. ஸோ வந்து ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்தாங்க. சரி இட்லி பூ கொஞ்சம் இருந்தது செடியில், இட்லி பூவெல்லாம் பறிச்சுட்டு, ஏன்னா அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்தாவே இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை இல்லைங்களா? ஸோ பூவெல்லாம் பறிச்சுட்டு அடுத்தது பார்த்தோம்னா கிழங்கு பார்த்தா அம்மா நான் ஒரு செடி ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன், நிறைய கிழங்கு இருக்குது, நான் போய் அதை பிடுங்கிட்டு வரேன். அம்மா போயிட்டாங்க. சரி அம்மா வேலை செய்ய விட்டு நம்ம எப்படி இருக்கிறது, நம்மளும் போய் ஒரு செடியை பிடுங்கிட்டு வருவோன்ட்டு நாங்கள் 2 பேரும் போய் ஒரு செடியை பிடுங்கிட்டு வந்தோம். ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அம்மாவுக்கு பாய் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்பாவுக்கு இப்போ பால் கறக்க டைம் ஆச்சு. அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்படியே அவருக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் நம்ம வீட்டுக்கு போகிறக்கு. சரி குச்சி ஒரு 4 எடுத்துக்கிட்டா நம்ம வீட்டில் நெட்டு வைக்கலான்னு எடுத்துக்கிட்டோம். வீட்டுக்கு போயாச்சு. வேதாந்த் அவனோட ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்து கொஞ்சியாச்சு. பாட்டியும் கொஞ்சியாச்சு. அடுத்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பால் கறந்து ஃபஸ்ட்டு டீ வச்சு குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு எல்லோரும் உட்காந்து டீ குடித்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசைங்கிறதுனால மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அதுவே ஆஃப் டே ஓடிச்சு சமைச்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆன உடனே ஆடு மாடு எல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டு வீட்டாண்டை கட்டி அதை பால் கறந்து பால் ஊற்றிட்டு நம்ம அடுத்தது டீ குடிச்சாகணும். ஸோ டீ குடித்து முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இவங்களையெல்லாம் கொண்டு போய் அவங்கவுங்க இடத்துல சேர்க்கணும். அகத்திக்கீரை வந்து மாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அகத்திக்கீரை கொடுத்தோம். இந்த குட்டிக்கு வந்து புட்டியில் தான் இவர் பால் குடிப்பார். ஏன்னா இவங்க அம்மா இதை கிட்ட சேர்த்திக்காது, பால் கொடுக்க மாட்டாங்க. அதனால வேதாந்த் இதை வந்து புட்டியில் பால் கொடுத்துட்ருக்கோம். இந்த குட்டி எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் பால் குடிக்கிறக்காண்டியே. ஸோ இதுக்கு பால் குடித்தாச்சு, நம்மளும் டீ குடித்தாச்சு. இன்றைக்கி நாளும் முடிஞ்சாச்சு. எங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.